அவனை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. ஒரு குரல் எழுப்புவீங்களா? உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. சொல்லுங்க குரல் எழுப்பி. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. ஒன் லாஸ்ட் டைம் ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லை. There is no one like you. There is no one, there is no one, no one like you, Lord. There is no one, there is no one, no one like you, Lord. Say it one more time. There is no one, there is no one, no one like you, Lord Jesus. There is no one. Come on, come on. எல்லாரும் வாயை திறந்து. No one like you, Lord. உம்மை போல, உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. இன்று கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண். கரங்களை உயர்த்தும் போது இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து நிற்க ராத்திரி ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன். இதுவரையும் கண்டிராத புதிய காரியங்களை உங்க வாழ்க்கையில் கர்த்தர் செய்து முடிப்பார். நல்ல தலைமையால கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கையை தட்டி ஒரு விசை பாடுமா? கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார். கலங்க வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நல்ல கையை தட்டி. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த
காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் 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 துடைக்கின்றார். இயேசு கண்ணீர் துடைக்கின்றார். கலங்க வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இன்று இயேசு இன்று புதிய காரியங்களை செய்வார். கையை நல்லா தட்டி, கைவிட மாட்டார். நம்ம இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. இன்று கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார், அதை இன்றே. நல்ல கையை தட்டி கடைசியா, கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். இயேசுவே மாட்டோம். எங்கள் இயேசு, எங்கள் இயேசு கைவிட மாட்டார், எங்கள் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் தண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். இந்த ராத்திரி எங்களோடு பேசுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரலாம். மீண்டும் ஒரு முறை ரெவரண்ட் ஜேம்ஸ் ஐயா அவர்களுக்கும் அம்மாவுக்கும் சபை ஊழியத்திற்கும் ஊழியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் இந்த திருச்சபைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இது 3வது முறை நான் இந்த ஊழியத்திற்கு எஸ்தர் ஜெப ஊழியங்களுக்கு வந்து கலந்து கொள்ளுகிறேன். சாதாரண ஒரு துவக்கம் இன்றைக்கு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியாக காட்சியளிப்பதை கண்டு உணர்வுபூர்வமாய் நடைபெறுகிற இந்த ஆண்டு விழாவில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு ஊழியம் அஸ்திபாரம் அமைத்து வளருவதை துவக்கத்தில் பார்க்கும் போதே தெரிகிறது. இதை யாரும் அவ்வளோ லேசாலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. இது வளரப்போகிற உயரங்களை இன்னும் யாரும் கிரகிக்கவே இல்லை. வெல் ஸ்ட்ரக்சர்டாக அருமையாக எங்கள் அருமை பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் இதை நடத்துவதை நினைத்து நன்றி சொல்லுகிறேன். வயது எனக்கு 60 ஆயிட்டு, 60 கிட்ட வந்துடுச்சு. வயசாகும்போது பெங்களூரில் வந்து ஐயாக்கு உடன் ஊழியக்காரனாக இருக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் அவரை வித்தியாசமான பரிமாணங்களில் நடத்துவதை கண்டு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். 8வது வருஷம் நான் நம்புகிறேன். இந்த கேம்பஸ் குருசேட் இடமெல்லாம் உங்களுக்கு பத்தாது. கர்த்தர் பெரிய இடத்தை உங்களுக்கு தர வேண்டும். உங்கள் ஆலயத்தின் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார், மகத்துவத்தோடு உங்களை நடத்துவார். அடுத்த 30 நிமிடம் உங்கள் கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசலாம் நினைக்கிறேன். சில நேரம் 30ன்னு சொல்லி 3 நேரம் பேசுகிற வழக்கம் கூட உண்டு. ஒரு அமீன் வந்துச்சா பாருங்க. ஷார்ப்பாக 7:55க்கு நான் என் வார்த்தையை முடிக்க முயற்சி செய்வேன். ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. ரிமெம்பர் ஈ நாட் த ஃபார்மர் திங்ஸ், பூர்வமானவைகளை நினைக்க வேண்டாம். நெய்தர் கன்சிடர் த திங்ஸ் ஆஃப் ஓல்ட், பழையவைகளை நினைக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். பிஹோல்ட் என்று ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி நான் புதிய காரியங்களை செய்ய போகிறேன்.
உங்க வலது கை உயர்த்தும் போது 3 முறை அதை உங்க ஊழியத்தை பார்த்து சொல்ல போறேன். நீங்க பலத்த ஆமீன் சொல்லணும். உங்க ஆமீன் எப்படி இருக்கணும்னா, பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் பிரதர் கிட்ட சொல்ற மாதிரி, நீ என்ன ஆமீன் சொல்ற அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஆமீன், நான் சொல்றேன் பார் என்ற மாதிரி. கரங்களை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த எஸ்தர் பிரேயர் ஹவுஸையும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் ஊழியத்திலும் இதுவரை கண்டிராத புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அவளை பத்து அது இன்னும் சத்தம். ஆமேன். புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நல்லா இப்ப தலைமையில கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லிடுங்க பார்க்கலாம். 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏசாயா சொல்லுகிறார். 3 அறிவுரைகளை ஏசாயா சொல்லுகிறார். 1, பூர்வமானவைகளை நினைக்க வேண்டாம். ரிமெம்பர் ye not the old things, the former things. பழையவைகளை நினைக்காதே அப்படின்றார். கர்த்தர் நம்மை நடத்துவது நேரங்களினூடே தான் நடத்துகிறார். மனித வாழ்க்கை நேரத்தை 3ஆய் பிரித்திருக்கிறார். கடந்த காலம், நிகழ்காலம், வரும் காலம். நான் நிகழ்காலத்திற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நிகழ்காலம்தான் கர்த்தர் தந்த பெரிய ஈவு. ஆமேன். ஏனென்றால் கடந்த காலத்தின் தவறுகளை நான் திருத்திக் கொள்வதற்கு கர்த்தர் தந்த பெரிய ஈவு நிகழ்காலம் என்ற இன்றைய தினம். ஆமேன். அந்த இன்றைய தினத்தில் நாம் கர்த்தரை தேடுவதில் நிறைவுள்ளவர்களாய் இருந்தால் நம்முடைய எதிர்காலங்கள் மிக பிரகாசமாய் இருக்கும். ஆமேன். கடவுள் நம்முடைய நேரங்களை அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கிறார். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன். நேற்றைய தினத்தில் நடந்த எதையும் இனி நினைக்க வேண்டாம், நீங்க யோசிக்க வேண்டாம் என்று வேதத்தில் ஒரு அறிவுரையை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு சொல்லுகிறார். நான் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்ய போகிறேன். நடந்த அப்படின்னா அவர் சும்மா பழையவைகளை நினைக்காதேன்னு மட்டும்தான் சொன்னாரே தவிர அதுக்கு விரிவாக்கங்கள் சொல்லவில்லை. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கின்றன, கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கலாம். 2த்தையும் சொல்லுகிறேன். நல்லதையும் கொஞ்சம் மறந்துடுங்கள், கெட்டதை சுத்தமா மறந்துடுங்கள். ஆமென். ஏனென்றால் நீங்கள் அந்த கடந்த காலத்தினுடைய சிந்தனைகளில் வாழ்வீர்களே, ஆனால் நீங்கள் எழுந்து முன்னேறி வெற்றிக்கு நேரே போவதற்கு அது தடையாக மாறிவிடும். நேற்றைய தினத்தின் சம்பவங்களில் உங்கள் சிந்தனை சிக்கிவிடக் கூடாது. இன்றைய தினம் கர்த்தர் தந்த நாள், நாளைய தினம் பலத்த வெற்றியை காண வேண்டும் என்ற ஏக்கத்தோடு நாம் புறப்பட வேண்டும், செல்ல வேண்டும். பயம் உங்கள் உள்ளத்தில் வராமல் இருப்பதற்கு ஏசாயா கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், கடந்ததை நினைக்காதிருங்கள். ஆமென். பூர்வமானவைகளை சிந்திக்காதிருங்கள். கடந்த காலத்துக்கு ஒரு சத்தம் இருக்கு. The past has a voice. அது அவ்வப்போது நிகழ்காலத்தில் வந்து தலைவிரித்து ஆடி நம் உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தி அடுத்தளவு போவதற்கு நம்மை தடுக்கக்கூடிய ஒரு சத்தமாக சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தோன்றுவதை கண்டிருக்கின்றோம். ரிமெம்பர் நாட் என்று ஏசாயா சொல்லுகிறார். அப்படின்னா உங்க மெமரிக்கு அதை கொண்டு வராதீங்க என்றார். டோன்ட் பிரிங் இட் டு யுவர் மெமரி. உங்க அறிவுக்கு நடந்த சில விஷயங்கள் எல்லாம் அவ்வப்போது கொண்டு வராதீங்க. அதை திரும்ப திரும்ப நீங்களே உயிரூட்டி வளர்க்காதீங்க. நடந்தது முடிந்தது. அதை விட வேண்டிய இடத்தில் விட்டு எழுந்து அடுத்த அளவுக்கு போவேன்னு சொல்ற யாரா இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் இப்படி சொல்ல விரும்புறேன். பாசிட்டிவ் பாஸ்ட கூட நம்ம கவனமாய் கையாள வேண்டும். கடந்த காலத்தில் எல்லாமே எனக்கு வெற்றியாய் நடந்ததென்றால் அதை கூட கொஞ்சம் ஓரம் வைக்க வேண்டும். என்றால் எதிர்கால வெற்றிக்கு சில நேரத்தில் கடந்த கால வெற்றி தான் தடையாயிருக்கிறது. ஆமென். நான் இப்படி புகழாய் சொல்லுவேன், நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், 5000 பேருக்கு நான் இதை செஞ்சேன் என்று நான் சொல்வது என்னுடைய வழக்கம். ஆனால் சில நேரத்தில் அந்த செய்தேன் என்ற அந்த சிந்தனை என்னில் வரும்போதெல்லாம் ஒரு காம்ப்ளசன்சி, ஒரு பெருமை எனக்குள் வந்து அடுத்தளவு போவதற்கு கடந்த காலத்தின் வெற்றி எனக்கு தடையாயிருப்பதை கண்டிருக்கின்றேன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாங்க, இதுவரை சாதிக்காததை நீங்கள் எழுந்து சாதிப்பீர்கள். ஆமீன். சொன்னவங்கள் செய்வீர்கள், சொல்லாதவர்கள் செய்ய மாட்டீர்கள். ஆகையால் ஒரு ஆமீன் சொல்லிவிடுங்கள். Sometimes the past success gives me overconfidence. Amen. எனக்குள்ள அதிக நம்பிக்கை கொண்டு வந்து நான் தான் அவ்வளவு சாதிச்சிட்டேனே என்று என்னை நினைத்து அடுத்த அளவுக்கு நான் போகாமல் இருந்து விடுவேன். So positive past-ஐயும் ரிமெம்பர் பண்ணாதீங்க, நெகட்டிவ் பாஸ்டையும் ரிமெம்பர் பண்ணாமல் எழுந்து வலது காலை வைத்துக் கொண்டு வெற்றியை நோக்கி அடுத்த அளவு செல்லக்கூடியவர்களாய் நீங்கள் இருந்திட வேண்டும். ஆமென். ஒரு கூட்டத்திற்கு போனேன், நான் பேசின பின்பு ஒரு அதிகாரி பேசினார். நான் கொஞ்சம் செழுமையை பேசுவேன், கொஞ்சம் தூரங்களை பேசுவேன், எழுந்து சாதிக்க வேண்டும் என்று பேசுவேன். பேசி முடித்த போது அவர் சொன்னார், என்னங்க சாதிக்கிறது, என்னங்க வாழ்க்கை, வாழ்றோம், இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு செத்து போயிடும். செத்துரு. ஆமென்.
அந்த மாதிரி ஒரு பேச்சை கேட்டுவிட்டு அது கஷ்டமா இருந்தது, நான் பேசுறதற்கு நேர் விரோதமா இருந்தது. இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கடந்தது நெகட்டிவா இருக்கட்டும், கடந்தது பாசிட்டிவா இருக்கட்டும், அதையே நினைத்து வாழாதிருங்கள். இதுவரை கண்டிராத ஆச்சரியமான வழிகளை கர்த்தர் திறந்து மான்கால்களாக உங்கள் கால்களை மாற்றி உயரத்தில் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நேற்றைக்கு நான் வீடை கட்டினேன், நேற்றைக்கு நான் இதை செய்தேன், நேற்றைக்கு அதை செய்தேன், அது நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த அளவு போதா. எத்தனை பேர் நம்புறீங்க இப்பொழுது இருப்பதை காட்டிலும் பல மடங்கு தூரங்கள் அடுத்த 10 வருஷத்தில் நான் செல்வேன் திட்டமிட்டு செயல்படுவேன்னு சொல்ற யாராவது இந்த சர்ச்சில் இருந்தா நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நேற்றைய தினம் நான் சுகமாக்கினேன், நேற்றைய தினம் நான் மரித்தவரை எழுப்பினேன். இல்லங்க, நீங்க எழுந்து நாளைக்கும் எழுப்பிட வேண்டும். ஆமென். மாரிஸ் சுரலோவை ஒரு நாள் ஒருத்தர் நக்கலா கேட்டாராம், என்னையா நீ ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற, ஜெபம் பண்ணி ஒருத்தன் செத்து போயிட்டானா என்ன பண்ணுவேன்? தாண்டி போய் அடுத்தவனுக்கு ஜெபம் பண்ணுவேன். கீப் மூவிங் ஃபார்வர்ட். பூர்வமானவைகளை சிந்திக்காதிருங்கள், எழுந்து அடுத்த அளவுக்கு போங்கள். கர்த்தர் இங்க உட்கார்ந்து இருக்கிற யாருக்காவது தலைக்கு பின்னாடி 2 கண்ணை வச்சாரா இல்ல முன்னாடி வச்சாரா? ஆமென். உங்களுக்கு கண்களை கர்த்தர் வைக்கும் போது பின்னாடி வைக்காம 2 முன்னாடி பாருங்க, லைட் மாதிரி வச்சிருக்கிறார், ஹெட்லைட் மாதிரி வச்சிருக்கிறார். ஏன்னா நீங்க திரும்பி பார்த்து நடக்க கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பம். உண்டாக்கினவருடைய டிசைனே நீங்கள் முன்னேறி செல்வதுதான். முன்னேறுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. வெற்றிகளையும் கொண்டாட வேண்டும். ஆமீன். நான் ஜேம்ஸ் ஐயாவை பார்க்கும் போது, இன்னைக்கு அவன் அமர்ந்திருக்கும் போது என் உள்ளத்தில் அவ்வளவு பிரகாசம். ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு 80,000 பேர் வீட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியம் பெங்களூரில் கட்டப்படுகிறது. ஒரு பொறாமையான ஆமீன். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஏன் முடியாதுன்னு நீங்க அதை தட்டும் போது யோசித்து தட்டின மாதிரி தெரிஞ்சது. அது அந்த நாள் சீக்கிரம் வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். Don't dwell in the negative, don't dwell in the positive. அவர் சொல்றார், கடந்ததை பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பழையவைகளை நினைக்க வேண்டாம். இரண்டாவது இப்படி சொல்றாரு, behold அப்படின்றார். இங்கிலீஷ்ல இதோ அப்படின்னு இருக்கு, இங்கிலீஷ்ல தமிழ்ல இங்கிலீஷ்ல behold. நீ பூர்வமானவைகளை நினைக்காத, பழையவைகளை சிந்திக்காத, இதோ அல்லது behold அப்படின்னா, behold என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாம, நீங்க சிந்த செதறாம, நடைகள் செதறாம, உங்க வாழ்க்கையில நான் செய்ய போகிற, உங்ககிட்ட பேச போகிற, உங்ககிட்ட சொல்ல போகிற, உங்களை நடத்த போகிற விஷயங்களை குறித்த சிந்தனை சிதறாமல் நான் சொல்வதை நீங்கள் கேட்பீர்களானால் உங்களை அடுத்த உயரத்திற்கு நான் ஆவியில் நடத்தி செல்லுவேன். ஆமென். நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அழகு வாசலுக்கு அருகே இருந்த பேதுருவும் யோவானையும் கண்டபோது முடவனாயிருந்த பிச்சைக்காரன் கண்ணேரெடுத்து he gazed upon them, கண்ணேரெடுத்து பார்த்தான் என்று பைபிள் எழுதியது போல வெற்றிக்கு நேரே அடுத்த அளவுக்கு நடக்கிறவர்கள் யாரும் சிதறி நடந்திட முடியாது. சிந்தை சிதறக்கூடாது. Don't be distracted. அங்கும் இங்கும் அலையக்கூடாது. இடப்புறம் வலப்புறம் அல்ல, அழைத்தவரை நோக்கி, விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி எழுந்து வெற்றி நடை போட்டு கொஞ்சம் தூரத்தில் நிக்க போகிற உயரங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஆனந்த கண்ணீரை கொண்டு வருவதாக. நல்ல ஒரு ஆமீன் சொல்லிடுங்க பார்க்கலாம். Some people are very distracted. ஆமென். மார்த்தாளை குறித்து பைபிள் சொல்லுது, மார்த்தா மார்த்தா என்று இயேசு கூப்பிட்டார். 2 முறை கூப்பிடுறாருன்னா அன்பா கூப்பிடுறாருன்னு அர்த்தமா இருக்குமோ? மார்த்தா மார்த்தா, you are upset about many things. நீ பல விஷயங்களை குறித்து நீ சோர்ந்து போயிருக்கிற, கலங்கி இருக்கிற. மரியாள் நல்ல பங்கை தேடிக்கொண்டாள், என் பாதத்தில் அமர்ந்திருக்கிறாள். 1000 பிரச்சனை இருந்தாலும் அவள் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாம, சிந்த செதறாம என் பாதத்தில் அமர்ந்திருக்கிறாள். இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். 7 பேர் தான் ஆமீன் சொன்னீங்க. இன்னொரு வாட்டி, நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீங்க அந்த சிலர்லாம் ஆமீன் சொல்லாம இருக்கிற அந்த தோரணை, நாளைக்கு போறேன் பாஸ்டர் பரலோகம் அப்படின்னு, நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அதை உற்சாகப்படுத்துவதை எங்க ஜேம்ஸ் ஐயாவை சேர்த்து சொல்றேன். பெங்களூர்ல ஜேம்ஸ் ஐயாவுடைய 120வது பிறந்த நாளுக்கு நான் தான் வந்து கேட்க வெட்டுவேன். இப்படி சொல்வது என் வழக்கம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கடவுள் அவருக்கு நீடித்த ஆயுசை கொடுப்பாராக. ஆமென். சோ வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள், கஷ்டங்கள் வரும்போது இதயம் தோய்ந்து போவதும், சோர்வடைவதும், சிந்தை சிதறுவதும் மனுஷனுக்கு சகஜம். ஆனால் இன்னைக்கு வேசையா தருகிற அறுவரையில் ஒன்று, பூர்வமானவைகளை சிந்திக்காத. 2 behold,
உன்னுடைய சிந்தை சிதறாமல் கண்களை என் மேல் பதிக்க வைத்துக் கொண்டு நான் அடுத்த அளவு செய்ய போகிற அசைவுகளையும் ஆவியின் மகத்துவங்களையும் புரிந்து கொண்டு தெய்வீக நிறைவுகளோடு எழுந்து புறப்படுவதற்கு இந்த கேம்பஸ் குருசேட் ஹால்ல சிலராவது இருப்பீங்க நான் நம்புகிறேன். எழுந்து கர்த்தரை நம்பி போக வேண்டிய தூரங்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எத்தனை சத்தங்கள் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கலாச்சார சத்தங்கள் ஆமென், சபைக்குள்ளே சத்தங்கள், மீடியா சத்தங்கள், தோல்வியின் சத்தங்கள், மனிதனுடைய சத்தங்கள், டெக்னாலஜி சத்தங்கள், இத்தனை சத்தங்களுக்கு நடுவே ஒரு தேவப்பிள்ளை பரிசுத்த ஆவியானவருடைய அடுத்த பரிமாணத்தினுடைய சத்தத்தை கேட்டு நடக்க வேண்டுமானால் ஏசாயா தருகிற அருவரை சிந்தை சிதறக்கூடாது. ஆமென். போக்கஸ்டா இருங்கள், குவிமயம் உள்ளவர்களாயிருங்கள், கவனத்தோடு பாருங்கள். ஏன்னா நான் இதுவரை செய்திடாத சில விஷயங்களை உங்க வாழ்க்கையில நான் செய்ய போறேன். உங்களை பார்த்து தானே சொன்னேன் ஒரே வார்த்தை ஆமேன் சொல்லல. இதுவரை செய்திடாத சில விஷயங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறார். பலத்த ஆமேனோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். கன்சீவ் பண்ணுங்க, பிஹோல்ட் பண்ணுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இதுவரையும் கண்டிராதவைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்று நம்புறவங்க இன்னொரு முறை கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பவுல் இப்படி சொன்னார், கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயங்கள் யோசிக்கவில்லை, கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கின்ற மகத்துவங்கள், things that are in store for you. நான் நம்புகிறேன் கர்த்தர் எனக்கு இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போறார். என்னை பத்தி சொன்னாலே ஒரு போராம இருக்கும் அப்படின்னு தெரியும் எனக்கு. ஆமீன். நல்ல ஒரு ஆமீன் சொல்லிடுங்களேன். முடிதாங்க வெள்ளை ஆயிடுச்சு, ஆவி இன்னும் ஃப்ரெஷ்ஷா தாங்க இருக்கு. சொல்ல மாட்டீங்களா? நான் எழுந்து இன்னொரு சலம்பம் பண்ணும் காலத்தில் நான் நம்புகிறேன் மகத்தான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பூர்வமானவைகளை சிந்திக்காத, பழசையே நினைச்சு வாழாத, முடிந்ததும் நடந்ததும் முடிஞ்சதும் வெற்றியையும் நினைக்காத தோல்வியும் நினைக்காத, நீங்கள் எழுந்து சிந்தையை சிதற விடாமல் என் மேல கண்களை வைத்துக் கொண்டு நான் செய்ய போகிற புதிய காரியங்களை ஆவியில் புரிந்தவர்களாய் இந்த கடைசி காலத்தில் எழும்புவீர்களே. ஆனால் நான் நம்புகிறேன் பெங்களூர்ல ஒரு எழுப்புதல் வரும். அது எஸ்தர் ஜெபத்தால் வருவதாக. நல்ல உங்களை தானே சொன்ன, கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லிடுங்களேன். மூன்றாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கர்த்தர் கொடுக்கிறார். மறந்துடு. 2 behold என்றார். மூன்றாவது சொல்றார், நான் புதிய காரியங்களை செய்ய போகிறேன். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடக்க போகிறது உங்க வாழ்க்கையில. இதுவரை கண்டிராத ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய போகிறார். நியூ திங், புதிய காரியம் அப்படின்னா நெவர் ஹேப்பன்ட் பிஃபோர், மே நெவர் ஹேப்பன் அகைன். ஆமென். இதுவரைக்கும் நடக்கவும் இல்லை, இனி அது நடக்குமானும் தெரியவில்லை. அப்படிப்பட்ட கண்டிராத ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்வில் நான் செய்வேன். இந்த ஆமீன் சொல்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற பக்கெட். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. சோ எம்பசிஸ் என்னன்னா புதிய காரியத்தை நான் செய்வேன். வாழ்க்கை ஒரு புத்தகம் என்று ஏசாயாவே சொன்னார். புக், லைஃப் இஸ் லைக் a book with many chapters. பல அத்தியாயங்கள் உள்ளதுதான் உங்கள் வாழ்க்கை. இன்னைக்கு ராத்திரி இந்த எஸ்தர் ஜெபத்தினுடைய 7வது ஆண்டுக்கு வந்த உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன். எத்தனையோ அத்தியாயங்களை தாண்டி வந்தீர்கள். சிலது கண்ணீர், சிலது வேதனை, சிலது கஷ்டம், சிலது வெற்றி. ஆனா இதுவரை கண்டிராத புதிய ஒரு அத்தியாயத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் திறப்பார் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தோடு அறிக்கை செய்கிறேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமேன். ஆமென். முடிக்கிறேன்னு சொன்னேன், அதுக்கு ஒரு ஆமீன் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இந்த புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்யணும்னா ஆண்டவர் சொல்ற 2 வார்த்தைகள், நான் உங்களுக்கு 2 வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். 1, சர்ச், திருச்சபையே, உங்களுக்கு 2 விஷயம் தேவை என்றார். 1, நமக்கு பகுத்தறியும் ஞானமும், எப்படி சொல்றது, வளைந்து கொடுக்கும். இங்கிலீஷ்ல சொன்னா டிசர்ன்மெண்ட் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. 1 பகுத்தறிவு வேணும். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை கர்த்தர் தருவாராக. 2, சில விஷயங்களில் ஃபிளெக்சிபிலிட்டி தேவை. ஆமென். அப்படின்னா என்ன பாஸ்டர் புரியலையே? புரிய வைக்க தானே எங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்தில் செய்ய போகிறவைகள் புதிய காரியங்கள், யோசிக்க முடியாதவைகள், நம்மால் கிரகிக்க முடியாத விஷயங்கள். பைபிள் அப்படிதான் பார்க்கின்றன. ஒரு நாள் ஒரு இளம் பெண்மணி
பெத்லஹேம் எப்ராத்தாவில் ஒரு கன்னிப்பெண் கர்த்தருடைய தூதன் சந்தித்து ஒரு டேஞ்சரஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுகிறார். என்ன சொல்லுகிறார்? உனக்கு ஒரு மகன் பிறப்பான். ஆமென். என்னை போல இருப்பான் அப்படின்னு சொல்லல அவர். உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று சொல்லிவிட்டு சில விஷயங்களை தூதன் சொல்லுகிறார். தூக்கி வாரி போட வேண்டிய விஷயங்க. கல்யாணம் ஆகல. அந்த காலத்தில் கலாச்சாரங்கள் ரொம்ப கடுமையான கலாச்சாரம், ஆணாதிக்கம் நிறைந்த கலாச்சாரம். ஒரு பெண் இளம் வயதில், அதுவும் கன்னி பெண்ணா இருக்கிறவள் கல்யாணமாகாமல் குழந்தை பெறுவது ஒரு நற்செய்தி கேட்கும் போது தன்னை தூக்கி வாரி போடும். அப்படிப்பட்ட ஒரு புதிய விஷயத்தை, இதுவரைக்கும் எப்படி சொல்ல, அன்பிரசிடென்டட், யாருமே இதுவரையும் கேட்டிராத அடைஞ்சிராத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் மரியாளுக்கு கொடுக்கிறார். ஆமென். அந்த நேரத்தில் மட்டும் மரியாள் புரியாமல், எனக்கு தெரியாதுங்க, நான் கல்யாணம் பண்ண போறேன், நான் வாழ போறேன், தூதனை உன் வேலையை பார்த்து போ என்று சொல்லி இருந்தால் தூதனும் கலங்கி போயிருப்பான், நாமும் கலங்கி போயிருப்போம். மீண்டும் தூதன் பெத்லஹேமில் இன்னொரு கன்னி பெண்ணை மரியாளை போல் தேடுவதற்கு எத்தனை மாதம் எத்தனை வருடமாயிருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டபோது நல்ல வேளை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மரியாள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீர் சொல்லுகிற வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று அந்த புதிய விஷயத்தை ஆவியில் ஏற்றுக்கொண்டார். ஒரு ஆமென் நல்லா சொல்லிடுங்களேன். இன்னைக்கு நான் நம்புகிறேன், இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டுக்கு போவதற்கு முன்பாகவே உங்க சாட்சியை நீங்கள் எழுதி முடிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தருவார். இப்படி இன்னொரு முறை சொல்ல போறீங்க, ஆமென் சொல்லுவோம். உங்க வீட்டுக்கு இந்த மீட்டிங் முடிச்சு போறதுக்கு முன்பாகவே உங்க சாட்சி உங்க வீட்டுக்கு சென்று சேர்வதாக. நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு டிஸ்டர்பிங் அனௌன்ஸ்மெண்ட் யாருக்குங்க புரியும்? நல்ல வேளை அதை கேட்ட பின்னாடி ஆமென் என்று சொன்ன மரியாள் எங்கே தெரியுமா போனால்? எலிசபெத்தை பார்க்க போனால். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எலிசபெத்துக்கும் அந்த அனுபவம் இருந்ததனால் மரியாளை நடத்தக்கூடிய திறன் அவளுக்கு இருந்துச்சு. உங்க வாழ்க்கையில புரியாத சில விஷயங்கள் வரும்போது வேண்டாதால சந்திச்சிராதீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சந்திக்க வேண்டிய சரியான நபர்களை சந்திக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் சில நேரத்தில் நடத்துகிற விதங்கள் நாம் புரிந்து கொள்கிற flexibility and discernment நமக்கு தேவை. ஆமென். எல்லா வாட்டியும் தண்ணீருக்கு முன்னாடி நிற்கும் போது எல்லா வாட்டியும் தண்ணீரை கர்த்தர் பிரிக்கணும் என்ற அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? மோசேயும் ஜனங்களும் தண்ணீருக்கு முன்னே நிற்கிறார்கள். அன்றைக்கு கர்த்தர் சொன்னார், கோல நீட்டு நான் பிரிக்கிறேன். ஆமென். வெட்டாந்தரில் நடந்து போனார்கள். அதனால மோசே கண்ட அனுபவத்தை வைத்துக் கொண்டு நடுராத்திரியில் பூதத்தை கண்டு பயந்தது போல பேதுரும் சீஷர்களும் படகில் நின்ற போது நீரா என்று கேட்டால் நான் தான் என்று சொன்னார். நீர் என்றால் பிரியும் ஆண்டவரே, பிரியும் அப்படின்னு சொன்னாரா பேதுரு? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிரிக்க சொல்லவில்லை. ஏனென்றால் சில நேரத்தில் பிரிக்கிற ஆண்டவர் பிரிக்க செய்வார், சில நேரத்தில் பிரிக்கிற ஆண்டவர் பிரிக்க மாட்டார், நடக்க செய்வார். புரிஞ்சிருந்தா நீங்க ஆமென் சொல்லி இருப்பீங்க. அந்த நேரத்தில் பிரிப்பார், பிரிப்பார், பிரியும், பிரியாது. புரிஞ்சா நீங்க ஆமென் சொல்லுவீங்க நினைக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் புதிய விதங்களில் உங்களை நடத்த போகிறார். அடுத்த பரிமாணங்களை காண போகிறீர்கள். உங்கள் சந்ததிகள் எழுந்து நடக்க போகிற உயரங்கள் ஆச்சரியமாயிருக்கும். இந்த வார்த்தை சொல்லும் போது சபை ஆமென் சொல்லட்டுமே. சீயோன் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் தந்து எவருக்கும் இல்லாத உயரங்களில் உங்கள் சந்ததிகளை கர்த்தர் அழகு பார்ப்பார். ஆமென் சொல்லுங்களேன். Sometimes we need to understand and discern the flexibility of God. Amen. Hallelujah. பைபிள் எனக்கு சொல்லியது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், உடனே சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? அவ எல்லாவற்றும் நம்ம என்ன செய்வாராம்? விடுவிப்பார். அதே பைபிள்ல, அதே சங்கீத புஸ்தகத்துல 23 சங்கீதக்காரன் சொல்றான், ஆமென், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் எல்லாவற்றும் விடுவிப்பார் அப்படின்னு. இந்த முறை அவர் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நீ விடுவிக்கலனாலும் பரவாயில்லை, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நானே நடந்து போயிருவேன்ட்டார். ஒரு இருக்கீங்களாமே சொல்ல மாட்டீங்களா? வாழ்க்கை எப்பவுமே ஒரு மோல்டுக்குள்ள, ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ள நீங்க வைத்து இப்படிதான் என் தேவன் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது சில நேரம் தவறாயிருக்கும். நீங்கள் கர்த்தருக்குள் வளரும் போது பூர்வமானவைகளை சிந்திக்காமல் கண்களை கர்த்தர் மேல் பதிக்க வைத்து ஆவியானவர் செய்ய போகிற மகத்தான புதிய விஷயங்களை புரிந்து கொள்ள you need to have discernment and flexibility. ஆமென். நீங்கள் அந்த ஆற்றலோடு நிற்கும் போது கர்த்தர் அவ்வப்போது அந்த காலத்தில் உங்களை நடத்த வேண்டிய விதங்கள் வந்து நடத்துவதற்கு
ஆச்சரிய வழியை காட்டும் போது செங்கடலை பிரித்தது போல பிரிக்க நிக்காதீங்க. சில நேரம் பிரிப்பாரு, சில நேரம் காலை வச்சு நடக்கணும், சில நேரம் துன்பங்களை உடைப்பாரு, சில நேரம் துன்பத்தில் நடக்கணும். என் ஆண்டவர் செயல்படும் விதங்களை புரிந்து கொள்ளும் ஆற்றலை உங்களுக்கு தருவாராக. நல்ல ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படி சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. எபிரேயர்ல இப்படி வாசிக்கிறோம், இன் சன்ரை டைம்ஸ், பூர்வ காலங்களிலும் பிதாக்கள் மூலமாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் கர்த்தர் பேசினார். எப்படி பேசினாராம்? பிதாக்கள் மூலம் பேசினாராம். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி மூலம் பேசினார். இப்பொழுதோ அவர் தம்முடைய குமாரன் மூலம் பேசுகிறார். அவ்வளவுதாங்க. 2000 வருஷம் முன்னாடி இயேசுநாதர் வந்து அவர் பேசுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என் அண்டை வாருங்கள். இன்னொருத்தனை பார்த்து, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவ்வளவுதான். மொத்த பேரும் கவுந்து கீழே விட்டாங்க. ஆமென். பரிசேயர்லாம் தலையை சொரிஞ்சிக்கிறாங்க, தேவதூஷணம் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். பிதாக்கள் பேசினார்கள், தீர்க்கதரிசிகள் பேசினார்கள், குமாரன் வந்து பேசிய போது தலை குழம்பி போயிடுச்சு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இது ஒண்ணுதாயா, இது எங்களுக்கு தெரியாது, நீ யார் யான் அவரை சிலுவையிலே தொங்க விட்டுட்டாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரைக்கும் நடத்திராத விதத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு சந்திக்க வரும்போது அதை புரிந்து கொள்கிற ஞானத்தை நான் கர்த்தரிடத்தில் கேட்பேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பெதஸ்தா குளத்தண்டை ஒரு மனிதன் எத்தனை வருஷம் இருந்தான்? உடனே சொல்லிடுவீங்களே. 38 வருஷம் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச 38 வருஷமா பைபிள்ல ஒரே பிரச்சனைக்காக காத்து கடந்த ஒரே ஆள் அவர் தான். 38 இயர்ஸ். வருஷத்துல ஒரு ஆளுக்கு தாங்க சுகம். வருஷத்துல ஒரு ஆளுக்கு சுகம்னா 38 வருஷம் எத்தனை பேருக்கு சுகம் கிடைக்கும்? 38 பேருக்கு தான் சுகம் கிடைக்கும். அது சுகம் எப்படி கிடைக்கும்? ஒருத்தர் வந்து குளத்தை கலக்குவாரு, எவனா தூக்கிட்டு போய் முதல்ல உள்ள போடணும். இவரை தூக்குறதுக்கு யாரும் இல்லாததுனால 38 வருஷமும் குளத்தை பார்த்தே ஏமாந்து போன ஒரு மனிதன். ஆமென். அந்த குளத்துக்கு ஃபர்ஸ்ட் வீக் போகும்போது என்ன திரும்ப நினைச்சிருப்பாரு, இந்த 2 வருஷத்துக்குள்ள நான் எழுந்துருவேன். எழும்பவே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 38 வருஷம் ஒரு நிலையில் இருந்தார். கர்த்தர் ஒரு நாள் பெதஸ்தாவுக்கு வந்து அங்கே நின்று கொண்டு கேட்டார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? குளமே என்ன தெரியுமா சொல்லுது? குளம் கலக்கப்படும், கலக்கும் போது சுகமாவீர்கள். கர்த்தர் சொல்றார், நான் நினைச்சா எதையுமே கலக்காமலே என்னால பண்ண முடியும். நான் புதிய காரியங்களை செய்கிற தேவன். ஒன்னு சொல்லுவேன், நீங்க அதை ஆமீன் சொல்வீங்களா? 38 வருஷம் கண்டிராத புது விஷயங்களை உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் தோன்ற வைப்பாராக. நல்ல பலத்த ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அந்த ஞானமும் அந்த பிளெக்சிபிலிட்டியும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. என் பைபிள் சொல்லியது, உன் கையின் பிரயாசங்களை நான் என்ன செய்வேன்? ஆமென். ஆசீர்வதிக்க முடியுமா? நம்ம உழைப்பு நல்லா இருக்கணும். இன்னைக்கு உழைப்பை பத்தி ஐயா சொன்னார்கள், எவ்வளவு கடினமா உழைச்சிருக்கீங்க. கர்த்தர் உழைப்பை ஆசீர்வதிக்கிறார். ஆனா என் ஆண்டவர் நினைச்சா உழைப்பையும் ஆசீர்வதிப்பாரு, தேவைப்பட்டா மொத்த எகிப்தின் அள்ளி கொடுக்க வைப்பார். God can give it through the blessing of your hands. உன் உழைப்பாலையும் கொடுக்க முடியும், ஒரே ஒரு மனுஷனாலையும் கர்த்தர் கொடுக்க முடியும். இருக்கீங்களா? ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எங்க அப்பா உன்னுடைய மறைவுக்கு பின்னாடி ஒரு நாள் அவருடைய பழைய ட்ரங்க் பெட்டி, அதுல பழைய 2-3 ஜிப்பா வேஷ்டி புத்தகங்கள் இருந்தன. அதுல ஒரு பழைய டைரியை பார்த்தேன். அப்பாதாச்சேன்னு திறந்து டைரியை படித்து பார்த்தால் அவர் ஒரு வருஷத்தில் அவருக்கு கிடைத்த செல்வத்தின் கணக்கு எழுதி வச்சிருந்தார். நான் சொல்வது கிட்டத்தட்ட 50 வருஷம் முன்னாடி அந்த பழைய டைரியில ஒரு வருஷத்துல ஏதோ 200 சில்லற ரூபா 300 சில்லற ரூபா தான் அவருக்கு மொத்த வருமானம் ஒரு வருஷத்திற்கு. ஆமென். இருக்கீங்களா? யாராவது இருந்தீங்களா? அவர் உதிரத்தில் பிறந்த இந்த பிள்ளைக்கு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் ஒரு வருஷத்துல சம்பாதிச்சதை ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் ராத்திரி ஒரு நாள் வேணும்னு எதுக்கோ போறேன், ஒருத்தரை நிறுத்தி, ஐயா உங்க செய்தியால நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டேன், பாக்கெட்ல கையை போட்டு எனக்கு கொடுக்குறாரு. ராத்திரி 12 மணி, அப்பெல்லாம் ஏடிஎம் கூட கிடையாத காலம். திறந்து வந்து வீட்டில் பார்த்தா 7000 ரூபா இருந்துச்சு. ஆமென் சொல்ல மாட்டீங்க? எத்தனை பேருக்கு தெரியும்? ஆண்டவர் நடத்துகிற விதங்களில் பிளெக்சிபிலிட்டி இருக்கும், டிசர்ன்மெண்ட். நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க, பூர்வமான வழிகளை மட்டும் நினைக்காமல் கர்த்தர் மேல கண்ணை வைத்து பரிசுத்த ஆவியானவரை என்னை நடத்துகிற நீர் இந்த காலங்களில், இந்த சமயங்களில், இந்த தலைமுறையில், இந்த நவீன உலகத்தில், இந்த தலைமுறைக்கு நடுவே எனக்கு என்ன வைத்திருக்கிறீர் என்று புரிந்து கொள்ளும் ஆற்றலையும் ஞானத்தையும் விவேகத்தையும் பகுத்தறிவையும்
அதே நேரத்தில் கர்த்தர் செயல்படுகிற பிளெக்சிபிலிட்டியும் புரிந்து கொண்டு திருச்சபை ஓங்கி நிற்குமானால் நான் நம்புகிறேன் பழைய ஒரு தலைமுறையும் புதிய ஒரு தலைமுறையும் ரெண்டும் இணைந்து கொண்டு இந்த தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதலை சீக்கிரம் காணும் என்று கர்த்தருடைய நாமத்தில் நான் நம்புகிறேன். விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? God moves in mysterious ways, his wonders to perform. Amen. கர்த்தர் நம்மோடு நடப்பார், நம்மோடு பேசுவார். ஆனால் எல்லாவற்றையும் ஒரே காலத்தில் ஒரே விதத்தில் செய்ய மாட்டார். ஒரு பெரிய பிரச்சனையில் நான் சிக்கிய போது நான் என் மூளையை கிழிச்சு நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன். அதிலிருந்து வெளிவருவதற்கு எனக்கு தெரிஞ்சது ஒரு வழி 2 வழி. ஆனால் அந்த 2 வழி கூட உருப்படவே இல்லை. ஆனால் 10 வருஷம் பின்னாடி அதை கடந்து வந்த பின்னாடி எனக்கு தெரிகிறது, எனக்கு தெரிஞ்சது 2 வழி, அந்த 2 வழி கூட வெற்றியா மாறல. ஆனா என்னை கர்த்தர் நடத்தின வழியை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இப்படி சொல்றாங்க, உனக்கு தெரிஞ்சது ஒரு வழி, ஆனா உங்களை வெளியே கொண்டு வந்து அழகு பார்க்க என் தேவனுக்கு 1000 வழி தெரியும் என்று நம்புறவங்க இருந்தா எனக்கு சிந்தைகளை கர்த்தர் மேல பதிக்க வச்சு வெற்றி நடை போடுங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். சபைக்கு ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். I have 10 more minutes. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம் இயேசு இப்படி சொன்னார். And Jesus said, go ye and preach the gospel to every creature. அவ்வளவுதான் கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்ட்டார். நான் அதை திரும்ப 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 படிச்சு பார்த்தேன். எதுக்கு படிச்சு பார்த்தேன்னா, என்ன செய்யணும்னு சொல்றார், அசைன்மெண்ட் கொடுக்கிறார். போய் பேசு, போய் பிரசங்கம் பண்ணுன்றார். யாருக்கு பிரசங்கம் பண்ணோம்? எல்லா சிருஷ்டிக்கும் பிரசங்கம் பண்ணோம். மெசேஜ் கொடுக்கிறாரு, அசைன்மெண்ட் கொடுக்கிறாரு, யாருக்கு சொல்லணும்னு சொல்லிட்டாரு. ஆனா எப்படி செய்யணும்னு சொல்லவே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 2000 வருஷமா இயேசுவின் மறைவுக்கு பின்பும் பெந்தெக்கோஸ்து நாளுக்கு பின்னாடியும் சுவிசேஷம் இந்த உலகத்தின் எல்லா நாடுகளும் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அறிவிக்கப்படுகிற விதங்களில் எத்தனை பிரச்சனைகள். ஆமென். ஒருத்தர் இப்படி அறிவிக்கிறாரு, அதை தப்புன்னு இன்னொருத்தன் விமர்சனம் பண்ணுவான். ஆமென். இப்படி அறிவிச்சா அது தப்புன்னு இன்னொருத்தன் சொல்லுவான். இப்படி ஒருத்தர் அறிவிச்சா இன்னொருத்தர் வேற மாதிரி சொல்வார். காரணம், கர்த்தர் என்ன பண்ணாரு, அசைன்மெண்ட் கொடுக்கிறாரு, மெசேஜ் கொடுக்கிறாரு, யாருக்கு சொல்லணும்னு சொன்னாரு, எப்படி செய்யணும்னு அவர் சொல்லவே இல்லை என்பதனால நம்ம சில விதங்களை நாம் தான் கர்த்தருக்குள் ஞானத்தோடு வளர்த்து அவர் தந்த உன்னத செய்தியை ஜனங்களுக்கு சேர்க்கும் பாக்கியத்தில் நம்ம ஞானம் உள்ளவர்களால் செயல்பட்டதை செய்திட வேண்டும். அறிவியா சொல்ல மாட்டீங்க? அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை எத்தனை வழிகளில் சொன்னார்கள். டெலிவிஷன் மூலமாய், திரைப்படங்கள் மூலமாய், என்ன மாதிரி ஆளு கத்தி ரோட்ல நின்று சொன்னார்கள், டிராக்ட் அடி சொல்லிக்கொண்டே போகலாம். The gospel went in so many ways because God did not give one method to preach the gospel. Amen. We need to have the discernment and the flexibility to understand what God is doing in this last generation. வலது கை மேல உயர்த்து. இந்த கடைசி தலைமுறை, நல்ல கையை உயர்த்துங்களேன். கையை தானே கேட்ட, நல்லா உயர்த்திருங்க. இந்த கடைசி தலைமுறையில் இருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். இந்த கடைசி தலைமுறையில் இன்னும் ஆமென் கேளு. ஆமென் ஆமென் நல்லா ஆமென் சொல்லுங்க. இந்த கடைசி தலைமுறையில், இந்த கடைசி தலைமுறையில் எஸ்தர் வீட்டிலிருந்து ஞானமுள்ளவர்களை வியாபாரத்திலும் தொழிலிலும் ஊழியத்திலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் கர்த்தர் உயர்த்தி அவர் செய்ய போகிற புதிய செயல்களை புரிந்து தேசத்தை சந்திக்கிற ஆற்றலை உங்களுக்கு தருவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிற நல்ல ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹalleluya. We need to have discernment, flexibility. Number 2, இரண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி முடிக்கிறேன். செய்தியை உங்களுக்கு சிம்பிளா புரிய வச்சிட்டேன். பூர்வமானவைகளை நினைக்காதீங்க, கண் அவர் மேல வச்சுக்கோங்க. நான் செய்வது நீங்க புரிஞ்சுக்கணும்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், ஆவியில் உற்சாகமா இருக்கணும் என்று சொன்னார். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ், கர்த்தர் உங்க கிட்ட சில விஷயங்களை செய்ய போறார்னா, புதிய காரியங்களை செய்ய போறார்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன அறிவுரையை தருவார். யார் அதை நிறைவேற்றுறாங்களோ அவங்க அந்த அற்புதத்தை காண்பார்கள். அழகாக ஜேம்ஸ் ஐயா இப்படி சொன்னாரு, நான் சபை நடத்தணுன்ற எண்ணமே எனக்கு இல்லை, நான் போராடுகிறேன். ஆமென். நான் போராடி ஜெபிக்கிறேன். ஆனா கர்த்தர் என்னை விடல, என்னை அழுத்தி இதுதான் செய்ய வேண்டும் என்று என்னோடு என் இடைப்பட்டு என்னை தள்ளினதுனால நான் கொஞ்சம் வருத்தத்தோடு தொடங்கினேன். ஆனா அது வெடித்து வளர்ந்துட்டு இருக்கு. ஆமென். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. கர்த்தர் உன்னை செய்ய போறார்னா அவர் உங்களுக்கு சொல்லுவார். பிரச்சனை எப்படி பாஸ்டர் சொல்லுவார்? அது உங்களை சார்ந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 2 காது இருக்கு உங்களுக்கு,
2 கண் இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? காது இருந்தால் மட்டும் போதாது, காது கேட்கணும்னா சத்தம் இருக்கணும். இந்த சத்தம் உங்களுக்கு எங்க கிடைக்கும்னா கர்த்தருடைய வசனத்திலிருந்து கிடைக்கும். இதை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களோடு கர்த்தர் பேசுவார். எப்படி பேசுவார்னு கேட்காதீங்க, அது கர்த்தரை சார்ந்தது. ஆமென். உங்களுக்கு கர்த்தர் 2 கண்ணை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த 2 கண்ணு போதாது. ஆமென். அதை விட உங்களுக்கு இன்னும் 2 கண்ணு வேணும். இப்போ இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன்னு வைங்களேன், இந்த லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் 2 கண் இருக்கு, ஏதாவது தெரியுமா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒன்றும் தெரியாது, தட்டி தடுமாறி நடப்பீங்க. கண் இருந்தும் கண்ணு தெரியணும்னா என்ன தேவைங்க? வெளிச்சம் தேவை. அதனால 119ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொன்னான், வார்த்தையின் பிரவேசனம் என் இதயத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தது. உங்களுக்கு என்னைக்கு தெரியுமாங்க தெய்வீக வெளிச்சம் வரும்? இந்த வசனம் உங்க உள்ளத்துல எப்பொழுதெல்லாம் வருதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் வெளிச்சத்தை தருவார். ஐ க்ளோஸ், முடிக்க விரும்புகிறேன். புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார், கண்டிராதவைகளை கர்த்தர் செய்வார். ஆனா எப்பெல்லாம் செஞ்சாரோ செய்யறதுக்கு முன்னாடி உங்களோடு கர்த்தர் பேசுவார். கானாவூரின் கல்யாணத்திற்கு இயேசு சீஷர்களோடு போனார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மரியாள் அங்கே இருந்தாள். மரியாளை பார்த்து இயேசுவை பார்த்து மரியாள் கேட்டார். மரியாளை பார்த்து இயேசு கேட்டார், ஸ்திரியே, என் நேரம் இன்னும் வரவில்லை, ஆனாலும் கச்சாடிகளில் தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொன்னார். நானா இருந்தால் ஊத்திருக்க மாட்டேன் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கொஞ்சம் லாஜிக், கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் புத்தி இருக்கும் பாருங்க. ஆமாம், அவர் ஊற்ற சொல்லுவார், நம்ம ஊற்றணும், அது தண்ணியாகவும். அப்போ அடுத்தவன்லாம் நம்மளை கடந்து திட்டிட்டு கிடப்பான், தேவையான்னு நான் ஓரமாக போயிருப்பேன். ஆனால் அந்த வேலைக்காரங்களை பார்த்து மரியாள் தாயார் ஒன்றுதான் சொன்னார்கள், அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்கள். புரியாத போது கூட கர்த்தர் உரைக்கிற தீர்க்க தரிசன அருவரைக்கு உள்ளம் ஆழ்ந்து கீழ்ப்படிவீங்கன்னா உங்களுக்கு புரியாத விதத்தில் உங்கள் தண்ணீரை கர்த்தர் ரசமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். எங்க இதுக்கு முன்னாடி கானாவூர்ல 1000 கல்யாணம் நடந்திருக்குங்க, எங்கேயுமே தண்ணி ரசமான வரலாறே இல்ல. இட் வாஸ் a new thing. New thing always comes with prophetic instruction. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 30 வயசுக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன பையனா இருந்தேன், இப்பவும் அப்படிதான் இருக்கிறேன். அதுல ஒரு போறாம பாருங்க. ஏதோ ஒரு நாட்டில் ஒரு ஊழியத்தில் ஒரு வெள்ளைக்கார பாஸ்டர் கூட சேர்ந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா தான் இருந்தேன். என் உள்ளத்துல ஜேம்ஸ் ஐயாவை நெருக்கிற மாதிரி ஒரு நெருக்கம். சொரக்காப்பாளையம் போ, தேவையா எனக்கு? டொரண்டோவை விட்டுட்டு சொரக்காப்பாளையம் போய் என்ற ஒரு நெருக்கம். இயேசுவின் நாமத்தில் அந்தகார பிசாசே போ. திரும்ப அந்த சத்தம் வருதுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சரி, இது முடிச்சிட்டு சர்ச்சுக்கு போல, அங்கேயாவது நம்மளை கனடால இருன்னு யாராவது சொல்லுவாங்கன்னு போனா எழுந்தோன்னு அந்த பாஸ்டர் சொல்றார், அழைச்ச இடத்துக்கு போ. ஆமென் பிரசங்கம் எங்க போனாலும் அதுதான் நான் கேட்கணும் என்று வேற வழி இல்லாம வந்தேன். வந்தபோது ஆவடியில எங்க அப்பா மரிக்கிறதுக்கு முன்னாடி என் சபையில 7 பேர் 15 பேர் இருந்தாங்க முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஆமென். அங்கிருந்து வந்த வேகத்துல தந்தானை துதிப்போமே நடனமாடி பாடினேன். ஆமென். பிரசங்கமா ஒச்ச உறக்க பண்ணினேன். என் ஆசையெல்லாம் இன்றைக்கு நான் பண்ண பாட்டுக்கும் பிரசங்கத்திற்கும் நாளைக்கு 30 பேர் வருவாங்க அடுத்த வாரம் என்று எதிர்பார்த்தேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 7 பேர் காணாம போயிட்டான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? I behaved a prophetic instruction. ஒரு தீர்க்க தரிசன அருவரைக்கு செவி கொடுத்து தான் புறப்பட்டேன். எல்லாமே எனக்கு தாறுமாறாய் தெரிந்தது, எதுவும் நடக்காது போல் இருந்தது, எதுவுமே வராது போல் இருந்தது. 3 பாட்டி வருதுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 50 ரூபா கூட முந்தானியில புடுங்கி கொடுக்கிறா. ஆண்டவரே, டொரண்டோல இருந்து சொரக்காப்பாளை வந்தேன், முந்தானியின் காணிக்கு தானா எனக்கு, கொஞ்ச நாள் நில்றான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பல்ல கடிச்சு தாங்க ஊழியத்துல நிக்க வேண்டி இருந்துச்சு. ஏன்னா ஒரு தீர்க்க தரிசன அறிவுரைக்கு கீழ்ப்படியும் போது சற்று சலசலப்பு இருந்தாலும் கொஞ்சம் நில்லு, அவர் செய்யும் காரியம் புதிதாக இருக்கும். இன்னைக்கு நான் ரட்சண்யத்தின் சாட்சிகளையும் அதற்கு பின்பு நடந்த சாட்சிகளையும் சொல்வேனே, ஆயிரக்கணக்கில் சொல்லிக் கொண்டு போகும் அளவிற்கு கடந்த மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 17,000 பேருக்கு ஞானசானம் கொடுத்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்தாரே. எங்க பணம் இல்லாம போயிருக்கலாம், டொரண்டோ இல்லாம போகலாம், ஆனா ஆத்தும பாரத்தை கர்த்தர் விதைத்தார். உங்களோடு கர்த்தர் சில விஷயங்களை உங்களுக்கு புரியாத விதத்தில் பேசும்போதும் நீங்கள் அந்த தீர்க்க தரிசன அறிவுரைக்கு முழுமையாய் அர்ப்பணித்து நீங்கள் நடப்பீர்களே, ஆனால் நடைகளை உறுதிப்படுத்தி விழுந்தாலும் தள்ளுண்டு போகாமல் உள்ளம் கையில் ஏந்தி உங்களை நிக்க வேண்டிய கரையில் நிக்க வச்சு சத்துருக்களை ஓரம் கட்டி பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்க பாத்திரத்தை வலிந்தோடு செய்து நன்மையும் கிருபையும் தந்து உங்களை உயர்த்தி நிறுத்த என் தேவன் பெரியவர். சொல்லுங்களேன் ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.
முடிக்கவே ஆசைப்படுகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இரவெல்லாம் பாடுபட்டான் பேதுரு. ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. வலையை கழுவிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற போது அவன் என்ன தெரியுமா சொன்னான்? முடிஞ்சிச்சு ஆண்டவரே, இதுக்கு மேலே எங்க மீன், என்ன வாழ்க்கை? பட் a prophetic instruction, வலது பக்கமாய் வலைய போடுன்னு சொன்ன அந்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நம்பி பேதுரு சொன்னான். கிடைக்கல, வெறும் தேங்காய் நாறு சப்பல் கொட்டை தான் கிடைச்சிருக்கு, வலையில வேற ஒன்றும் கிடைக்கல. நான் வலையை கழுவிட்டு வீட்டுக்கு போறேன்ற போது ஒரு தீர்க்க தரிசன அறிவுரை, வலப்பக்கமாய் வலையை போடு. இங்கிலீஷ் பைபிளில் பேதுரு சொல்றார், nevertheless even though I failed at thy word, at thy prophetic instruction, I will let down my net. என் வலையை இறக்குவேன்னு இறக்கினான். அன்றைக்கு கர்த்தர் வலையை நிரம்ப செய்தார். இன்னைக்கு ராத்திரி நான் நம்புகிறேன், சிலரோடு கர்த்தர் இடைப்படுகிறார். இந்த வார்த்தை சொல்லும் போது ஆமேன் சொல்லுங்க. உங்க துக்க நாட்கள் முடிய போகிறது. அந்த புயல் காற்று அமைதியாயிருக்கும். நடந்திராத ஒரு நடையை நடக்கிற வழியை கர்த்தர் ஏற்படுத்துவார். உன் சத்துருக்கள் ஓரமா நிற்பாங்க. உனக்கு புரியாத விதத்தில் செல்வ மகத்துவங்களை கர்த்தர் தருவார். சடன்லி விரிவாக்கங்களை கர்த்தர் தருவார். நீ ஜெபித்த பல விஷயத்தின் ஜெபங்களை கர்த்தர் ஏற்கனவே கேட்டுட்டார்னு நம்புறோம். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பாஸ்டர் கேட்டுட்டார்னா அப்ப ஏன் இன்னும் வரல? தானியேலுக்கு 21 நாள் தாமதமாயிட்டு, டிராபிக் ஜாம். ஆமேன். வழியில சத்துருக்களுடைய போராட்டங்களால் டிராபிக்ல வண்டி மாட்டி இருக்கு, தூதனால் வர முடியவில்லை என்று பைபிள் சொல்லுகிறது. பின்பு இன்னொரு தூதனை அனுப்பி டிராபிக்கை கிளியர் பண்ணி அவர் வந்தபோது 21 நாள் காத்திருந்தார். இன்னும் எப்படி சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை, ஒரு ஜெபம். இன்னிலிருந்து 21 நாள் உங்க குடும்பத்தில் வெற்றி நாளாய் இருப்பதாக. புதிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. தோல்வி ஜெயமாய் மாறுவதாக. உங்களை மட்டுப்படுத்தும் எல்லா அளவுகளும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு கிழிக்கப்படுவதாக. நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? A prophetic instruction must have complete obedience. ஆமீன் சொல்லுங்களேன். சில நேரத்தில் கர்த்தர் செஞ்சதுக்கு அப்புறமும் சிலருக்கு புரியாது என்று சொல்லி என் வார்த்தையை முடிச்சிடுறேன். சபை ஜெபம் பண்ணுகிறது, பயங்கர ஜெபம். மிட் நைட் ஜெபம், டான் பிரேயர், நூன் பிரேயர், நைட் பிரேயர், அமாவாசை பிரேயர், எல்லா பிரேயரும் நடக்குது. எதுக்காக? யாக்கோபையும் யோவானையும் கொன்று விட்டார்கள், பேதுருவை கொல்ல போகிறார்கள், பேதுரு சிறையில் இருக்கிறார். சபை ஜெபம் பண்ணுகிறது. எதுக்கு ஜெபம் பண்ணுகிறது? பேதுருவை ரிலீஸ் பண்ணுங்கப்பா, பேதுருவை ரிலீஸ் பண்ணுங்க ஜெபம் பண்றாங்க. ராத்திரியில கர்த்தர் ஒரு தூதன் அனுப்புகிறார். வெளிச்சம் உண்டாயிற்று, சங்கிலிகள் விழுந்தன, மிகப்பெரிய இரும்பு கதவு திறந்தது. ஆமே. இவர் தூங்கிட்டு இருக்கிறார் என்று போர்ச்சவர்களுக்கு நடுவே நிறைய விஷயங்கள் அதில் உண்டு. கர்த்தர் அவனை தட்டி எழுப்பி கோட்டை மாட்டி நடந்து வெளியே போ என்றார். நடந்து போகிறார். ஆமேன். என்ன ஒரு ஆச்சரியம். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு மட்டும் புழல் சிற திறந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? அவர் வெளியே போகிறார். நேரா எங்க போகிறார்? சர்ச்சுக்கு தான் போனார். ஆமேன். அங்கே போய் கதவை தட்டுகிறார். அங்க ஜெபம் நடக்குது. என்ன ஜெபம்? பேதுரு வருவாராக அப்படின்னு. பேதுரு நிற்கிறார், கதவை தட்டுறார். ரோடா என்ற பெண்மணி வந்து கதவை திறக்கிறாள். பேதுருவை பார்த்தோன்னே திரும்ப ஓடி போயிட்டாள். ஆமென். எதுக்கு? அங்க போய் எல்லார்கிட்ட சொல்லலாம், நீங்க ஜெபிச்ச பீட்டரு வந்துட்டார் சொன்னா ஒருத்தன் நம்பலையே. எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் சில விஷயங்களை ஏற்கனவே உங்களுக்கு செஞ்சிட்டாரு, நீங்க இன்னும் பூர்வ வழியை நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன நினைக்கலாம்? லாயர் வருவார். ஆமேன். 2 போர்ச்சைகள் வந்து அவரை கொண்டு வந்து அவர் எங்கேயோ உடைச்சு தள்ளி கொண்டு வந்து உங்க கையில கொடுப்பாருங்க. சில நேரம் பகித்தறிவோடும் ஞானத்தோடும் பிளெக்சிபிலிட்டியோடும் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து அவர் செய்ய போகிற ஆச்சரிய செயல்களை புரிந்து கொள்ளும் ஆவியின் ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. கையை மேல உயர்த்தி முடிக்க ஆசைப்படுகிறேன். இந்த தலைமுறையில் நான் ஆமீன் சொல்லுங்களேன். இந்த தலைமுறையில் நம்ம முற்பிதாக்கள் யாரும் கண்டிராத மிகப்பெரிய கோவிடுக்கு பின்னாடி திருச்சபை இதுவரையும் கண்டிராத வளர்ச்சியை காணப்போகிறது என்று இயேசுவின் நாமத்தில் எஸ்தர் ஜெப ஊழியத்தில் நின்று கொண்டு நான் அறிக்கை செய்கிறேன். தலைமையில கையை தட்டி தான் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் அதை செய்து முடிப்பார். God will do new things. God will do great things. ஆமென். எத்தனை பேர் உயரங்கள் போவீர்கள்? முடிச்சிட்டேன். உயரம் போவீர்கள். எத்தனை பேர் ஜெயிப்பீர்கள்? இந்த துன்பத்தை தாண்டுவீர்கள். அடுத்த அளவுல வாழ்வீர்கள். ஊழியம் ஒரு பரிமாணம் செல்லும். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு எத்தனை பேர் போவீர்கள்? சொரக்காப்பாளையம் எத்தனை பேர் போவீர்கள்? அதாவது என்ன மாதிரி வேற ஊருக்கு. ஆமென்.
ஆண்டவர் ஒரு ப்ரொஃபெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தந்தா எத்தனை பேர் போவீர்கள்? கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்துவார். மரித்தது என்று இயேசுநாதரை மரித்தார் என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம். அவர் மரித்தது உண்மைதான், அவர் மண்ணுக்குள் போனது உண்மைதான், அவர் அடக்க பண்ணப்பட்டது உண்மைதான். ஆனால் என்றைக்கும் அவர் மண்ணுக்குள் இருக்கவில்லை. 3 நாளைக்கு தான் இருந்தார். 3ஆம் நாள் இயேசு உயிர் தெழுந்தார். நம்ம சரித்திரமே எழுந்து புறப்படுவது தானே. ஜெயிப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? உங்க குடும்பத்தின் சாபங்கள் இன்னைக்கு ராத்திரி தீருவதாக, புரியாத வழிகளை திறப்பாராக, ஜெயத்தை காண்பீர்களாக, எடுத்த காரியம் வெற்றியாய் மாறட்டும். அடுத்த வருஷம் இந்த நாள் நீங்கள் இந்த ஜெப நிறைவு நாளுக்கு வரும்போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஒரு 10-20 சாட்சிகளை எழுதி முடிப்பீர்கள். இப்படி சொல்லி முடிச்சிடலாமா? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? 2024 12 மாதங்களும் 12 மரத்தின் 12 கனிகளை தந்து உங்கள் குடும்பத்தை 2024 டிசம்பர் வரும்போது ஆவியில் உங்களை பலப்படுத்தி, பொருளாதாரத்தில் பலப்படுத்தி, குடும்பத்தை பலப்படுத்தி, சந்ததியை பலப்படுத்தி பெரும் வெற்றியில் உங்களை நடத்துவார் என்று சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்படியே கரங்களை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். I want to pray for you just a minute. Thank you. கண்களை மூடி சிரசை உயர்த்தி கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Thank you Jesus. டீ கொடுப்பீங்களா மேஜர்? Thank you Lord. கைவிடா தெய்வமே உமக்கு நன்றி, இந்த நாளுக்காக நன்றிப்பா. எத்தனை வேதனைகள், எவ்வளோ கண்ணீர், எத்தனை தள்ளின மனிதர்கள், நம்பினோர் கைவிட்டார்கள், உற்றார் உறவினர் ஓரம் நின்று வேடிக்கை பார்த்தார்கள். கலங்கி நின்ற நேரம், ஒரு தாயின் நெஞ்சிருந்தால் சாய்ந்திடலாமோ என்று நினைச்ச நேரம், எவ்வளோ கலக்கங்கள். இந்த வரைக்கும் உன்னை சாகு கொப்பு கொடுக்காமல் இன்னைக்கு உயிரோடு கர்த்தர் கொண்டு வந்தார். அவர் நோக்கம் இன்னும் தூரம். இன்னும் உன்னை குறித்த நோக்கங்கள் இன்னும் நிறைவேறி முடியவில்லை. நீ எழுந்து புதிய காரியங்களை காண போகிற. நடந்ததையே நினைச்சு வாழாதீங்க. எத்தனை பேர் கரம் உயர்த்தி கண்களை ஏறெடுத்து பார்ப்பீங்க? ஒரு ஜெபமாய் சாரா நவரோஜி பாடின பாடல், ஒரு அடி என்னை கைவிடாதீங்கப்பா. சில நேரம் நான் புரிஞ்சுக்கிறேன், சில நேரம் நீங்க என்ன செய்றீங்கன்னு எனக்கு புரியல. புரியும் புதிய விதங்களை நடத்தும் உங்கள் நடத்துதல்களை புரிந்து கொள்ளும் அந்த ஞானத்தை இன்று எனக்கு தாங்க. வலது கை தலை மேல இடது கை மேல உயர்த்தி கேளுங்க. Give me the wisdom, give me the discernment to understand where you are taking me. என் அடுத்த அளவை நான் புரிஞ்சுக்கணும்பா. பாதை தெரியாத ஆட்டை போல நடக்கிறேன். இன்னைக்கு என் ஆவியை கூர்மையாக்கும். Sharpen my spirit today. இன்னும் நான் அறியணும், இன்னும் உம்மோடு நடக்கணும். அடுத்த வருஷத்தை குறித்த பல கனவுகள் எனக்கு தாங்க. இந்த தோல்வியை நான் தாண்டி போகும் விதம் எனக்கு கற்றுத்தாங்க. இந்த துன்பத்தையும் வழக்கையும் ஜெயிக்கிற ஞானம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நீர் என்னோடு பேசுவீராக. நீ பேசும்போது நான் நீதான் சொன்னேன்னு புரிஞ்சுக்கணும். நீர் பேசும் விதங்கள் வித்தியாசமானவைகள், நீர் செயல்படும் வழிகள் ஆச்சரியமானவைகள். ஞானத்தை எனக்கு தாரும் என்று தலைமையில கை வைக்கும் போது உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரமபிதாவே, கரம் வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன்ப்பா. எத்தனை போராட்டங்கள். சிலது நீங்க நேரா குறுக்கிடுவீங்க, சிலது நாங்க தான் எழுந்து செய்யணும். சரியான வார்த்தை கொடுங்க, சரியான திட்டத்தை கொடுங்க, சரியான வழிமுறைகளை காண்பீங்க. ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்ட், ஒரு ப்ரொஃபெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. இந்த ராத்திரி வீட்டுக்கு போய் ராத்திரி தூங்கி விழித்தெழும்போது புது கனவுகளை காணும் கிருபைகளை கொடுப்பீராக. நான் சொல்லும் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்க. சில விஷயங்களை கர்த்தர் இன்று ராத்திரி செய்து முடிப்பார். நல்லா ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி தலைமையில கையை தட்டி ஆமென் சொல்ல முடிச்சிட்டேன். கையை தட்டி நல்லா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சில விஷயங்கள் இன்று ராத்திரியை கர்த்தர் செய்து முடிப்பார். இன்றே ரட்சண்ய நாள். சில விஷயங்கள் கையை மேல உயர்த்த முடிச்சிட்டேன். சில விஷயங்கள் நாளைக்கு சரியாக 8 மணிக்குள்ள, அன்று தீர்க்கதரிசி சொன்னார், நாளைக்கு இந்த நேரம் தேசத்தின் சேமம் வரும் என்று சொன்னது போல சில விஷயங்களை கர்த்தர் நாளைக்கு இந்த நேரத்துக்குள் சிலருக்கு செய்வாராக என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். விசுவாசமோ ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
சிலருக்கு இப்படி சொல்ல விரும்புகிறேன், 3 நாளில் கர்த்தர் செய்வார். ஹோசியா இப்படி எழுதுகிறார், 2வது நாளில் உன்னை உயிர்ப்பிப்பேன், 3வது நாளில் உன்னை நான் எழுப்பி என் சமூகத்தில் பிழைக்க செய்வேனாரு. சிலருக்கெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், 3வது நாள் நீங்கள் கண் விழிக்கும் போது சில துன்பங்களை கர்த்தர் மறைத்து விடுவாராக, தூதர்களை அனுப்புவாராக. என் நாமத்தை நீ அறிக்கை செய்கிறபடினால் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர் செய்து முடிப்பாராக. ஒன் லாஸ்ட் டைம் கரங்களை உயர்த்துங்க. சிலருக்கு இப்படி சொல்லி முடிக்க விரும்புகிறேன், சாயங்காலம் வரைக்கும் தான் அழுகை தங்கும், காலையின் களிப்பினால் உன்னை சந்திப்பேன். இன்னைக்கு ராத்திரி கண்ணை மூடி தூங்குவீர்கள், நாளைக்கு விழிக்கும் போது நான் நம்புகிறேன் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்வார் என்று நம்பிக்கையோடு இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீ அதை செய்து முடிப்பதற்காக நன்றி. நான் நம்புறேன்னு சொல்றவங்க மட்டும் தலை மேல கையை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? டி மேஜர். தேங்க்யூ லார்ட். என்னை கைவிடா தீரும் நாதா, என்ன துன்பம் நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலனீந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலனீந்திடும். எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வாதம் இந்த ஊழியத்தை உயர்த்தி கொண்டே இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.